தமிழக மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோல அண்ணன் ஸ்டாலின் இன்னொரு 10-11 மாசத்துல போக போறார் என்பதை மிக பதற்றத்தோடு அவர் வெளிப்படுத்துகிறார். நான் கேட்கிறேன், எவ்வளவுக்கு இவ்வளவு பதற்றம்? அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததில் இருந்து அண்ணன் ஸ்டாலின் மிகுந்த பதற்றத்தோடு காணப்படுகிறார். நான் சொல்றேன், டெல்லிக்கு நீங்கள் அடிபணிய வேண்டும் என்று யாரும் சொல்லல. டெல்லிக்கு அடிபணியவில்லை என்றால் இலங்கையில் நம் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அடிபணிந்துதானே நீங்கள் அதை தடுக்காமல் இருந்தீர்கள். இன்று மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறீர்கள். 16 ஆண்டுகள் 5 அமைச்சர்களோடு ஆட்சியில் இருந்தீர்கள். அப்போ டெல்லிக்கு அடிபணிந்துதானே அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தீர்கள். இன்று கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறீர்கள். இவ்வளவு ஆண்டு காலம், ஏறக்குறைய 15-16 ஆண்டு காலம் ஆட்சியில் மத்தியில் இருந்து கொண்டு டெல்லிக்கு அடிபணிந்து கொண்டுதானே அதை பற்றி ஒற்றை வார்த்தை பேசாமல் இருந்தீர்கள். ஆக நீங்கள் ஆட்சி செய்யும் போது டெல்லிக்கு அடிபணிந்து தான் இருந்தீர்கள், எதையும் கொண்டு வரவில்லை. இன்று வீராவசனெல்லாம் பேசலாம். இன்னைக்கு ஷா என்னை ஒன்றும் எந்த ஷாவும் ஒன்று செய்ய முடியாதுன்றாரு. நினைவுபடுத்துகிறேன், 76இல் KK ஷாவால் தான் இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது. இந்த ஷால ஏதோ ஒரு ஷாவால் இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது. இந்திய வரலாற்றிலேயே ஊழலுக்கு ஒரு முறையும் தேச விரோதத்திற்கு ஒரு முறையும் 2 முறை ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதனால இன்னைக்கு இதையெல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை விட என்னொன்று சொல்கிறார், நாங்கள் தொகுதி வரையறைக்கு ஒரு கேள்வி கேட்டோம், அதுக்கு பதில் இல்லை. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லிவிட்டார். உங்களுக்கு புரியவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது? அதே மாதிரி ஹிந்தி திணிப்பை பற்றி பதில் இல்லை என்று சொல்கிறார். மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஹிந்தி திணிப்பு கிடையாது என்று சொல்லிவிட்டார். உங்களுக்கு புரியவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அதனால் புரிந்தும் புரியாதது மாறியும் தெரிந்தும் தெரியாதது மாறியும் ஆக பதற்றத்தில் பதற்றம் இல்லாததை மாறியும் இன்று முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த பதற்றத்தோடு இருக்கிறார்கள். பதற்றம் வேண்டாம் முதலமைச்சர் அவர்களே, ஒரு 11 மாதம் பொறுத்திருங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். அதற்கு பின்பு என்னெல்லாம் தமிழக மக்களுக்கு கொண்டு வர வேண்டுமோ அதையெல்லாம் கொண்டு வருவோம். எப்ப பார்த்தால் மோதல் போக்கு இருந்தால் எப்படி? நான் கேட்கிறேன், நிதியை பற்றி பேசுகிறீர்கள், ஏன் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகவில்லை? ஒரு மாநிலத்தின் நிதி கட்டமைப்பை முழுவதுமாக விவாதிப்பது நிதி ஆயோக், அதுக்கு நான் போக மாட்டேன். அதே மாதிரி இலங்கையில் இன்று தமிழக மீனவர்களை பற்றி பேசுகிறீர்கள். தமிழக மீனவர்கள் பிரச்சனையும் இந்த இலங்கை மண் இந்தியா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.